சமத்துவம் காண்பித்தது. யார் யாரோ பேசுகிறார் திராவிட கட்டணை செய்து விட்டது என்று. திராவிடத்தை ஒழித்து சொல்கின்றீர்களே, இந்த ஒரு இது போதாதா? மனிதன் மனிதன், ஜாதி என்று இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பெயரை மாற்றி திராவிட இயக்கம் என்று உருவாக்கியது இந்த சமத்துவத்தை பெறுவதற்காகத்தான். எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் அப்படிப்பட்ட அரசியல் பயணம். ஏதோ ஒன்று என்று வருகிறார்களே, ஏதோ கட்சிக்கு வந்து விடலாம், கட்சி ஆரம்பித்து விடலாம், ஆட்சி பட நடக்கின்றார்களே, அப்படியெல்லாம் இந்த நாட்டிலே கனவு கண்டால் இந்த தமிழ் மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள். ஒவ்வொரு இயக்கத்தையும் சொல்லுங்கள். மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் அவர் உருவாக்கினாரா? அவர் காங்கிரஸ் உருவாக்கியது பெசன்ட் அம்மையார் அவர்கள். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் அடைவதற்காக காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட பொழுது காந்தியோட உறுப்பினர் கிடையாது. பிறகு அந்த இயக்கத்தில் சேர்ந்தார், அந்த கொள்கையாக பாடுபட்டார், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அது காந்தி மாநாடுகள். அதே போல தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்து இயக்கத்தை உருவாக்கப்படவில்லை. அன்று இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, சமூக நீதி கட்சி, அந்த கட்சியானது உருவாக்க காரணம் அந்த நாட்டிலே பார்த்தீர்கள் காங்கிரஸ் போன்ற இயக்கம் எல்லாம் பணக்காரர், பெரிய பணக்காரர்கள். அதே போல பார்த்தீர்கள் உயர் ஜாதிக்காரர்கள், பிராமணர் போன்றவர் கையில் தான் காங்கிரஸ் இருந்து கொண்டிருந்தது. அவர் மோதிலால் நேருவாக இருக்கட்டும், ராஜாஜியாக இருக்கட்டும், சத்தியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் உயர் ஜாதிக்காரர்கள் தான் இந்த காங்கிரஸை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஆண்டு காங்கிரஸ் வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தீண்டாமை என்ற இது அந்த இயக்கத்தில் இருந்தது. தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இருந்தால்தான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார், உயர் ஜாதிக்காரனுக்கு தனியான உணவு, ஏழைக்கு மற்றவனுக்கு ஒரு தனி உணவு என்ற நிலைமை உருவாக்கும் பொழுது சொன்னார், இந்த நாட்டிலே நாம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் முதல் சமுதாயம் சுதந்திரம் வர வேண்டும். எப்படி ஒவ்வொரு இயக்கமும் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு கொள்கை இருக்கிறதோ, காங்கிரஸ் ஒரு கொள்கை இருந்தது, கம்யூனிஸ்டுக்கு கொள்கை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கும்போது திராவிட இயக்க கொள்கை இருக்கிறது. அதுதான் சமத்துவம், ஜாதி மதம் இருக்கக்கூடாது, நாம் அனைவரும் சகோதரர்கள், நாம் முன்னேற வேண்டும், நம் மொழியை காக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழ் இனத்தை காக்க வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும். அத்தகைய ஒரு இனத்தை செய்வதற்காகத்தான் இந்த திராவிடம் உருவாக்கப்பட்டது. அதற்கு சூத்திரர்கள் என்று நீ சொல்லி பாதி நேரத்தில் கல்வியை படிக்க வேண்டும், பாதி தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னாயே, அப்போது தாழ்ந்த செய்த மக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? செருப்பு தேவன் செருப்பு வைக்க வேண்டுமா? நீ அதைதான் வழங்க விரும்புகிறாயா? இத்தகைய வேறுபாடு நம்மை வந்து அடிமைப்படுத்துவதற்காக இந்த வரலாசிரம கொள்கையை கொண்டு வந்தது அந்த காங்கிரஸ் அன்று கொண்டு வந்தது. அதை எதிர்த்தான் பெரியார் போராடினார்கள். இதுதான் திராவிட இயக்கம் நாங்கள் சாதித்தது. அந்த என்பதுதான் திராவிட கொள்கையாகும். நாம் மதங்களை மதிக்கின்றோம், கோயிலுக்கு செல்கின்றோம், அது வேறு, அது தனிப்பட்ட ஒழுக்கம். நாம் கடவுளை நம்புவது நம்முடைய இயக்கம், இல்லை என்று சொல்லவில்லை. அது எந்த மதமாக இருக்கட்டும், மதம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அரசியலில் கொண்டு வரக்கூடாது என்பதுதான் திராவிடத்தின் கொள்கை. மதவாதம் என்ற பெயரால் எங்கு பார்த்தாலும் கலவரத்தை தூண்டுவதற்காக சிலர் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மதவாதத்தை புரட்சி தலைவி அம்மாவர்களாக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், பேரினர் அண்ணாவாக இருக்கட்டும், தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் இந்த தமிழகத்தில் வரக்கூடாது என்று தான் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்து இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். தமிழ் பற்றி குறைந்து வருகிறது என்று புரட்சி தலைவர் அவர்களே மேடையில் பேசுகின்றார். தமிழகத்தில் தமிழ் பற்றி குறைந்து வருகிறது, தமிழ் மொழியை காக்க வேண்டும். அதுதான் அவருடைய மலக்கண்ணல் பாடும்போது கூட தமிழனுக்கு ஒரு குணம் உண்டு என்று பேசி தன்னுடைய டைட்டில் சாங்கலை வைத்தார். தன்னுடைய நாடோட மன்னமொழியிலே செந்தமிழுக்கே வணக்கம், திராவிட இயக்கத்தை காக்க வேண்டும், திராவிட கலை காக்க வேண்டும் என்று செந்தமிழுக்கு வணக்கம் சொல்லி தன்னுடைய நாடோடி மன்னம் பணத்திலே முதல் டைட்டில் சாங் கொடுத்த காரணம் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழனாக வாழுங்கள், தமிழ் மொழியை காக்குங்கள், தமிழ் இனத்தை காக்குங்கள், அதன் மூலமாகத்தான் தமிழ்நாடு முன்னேறும். மொழி பற்றி இல்லாவிட்டால், நம்ம இனப்பற்றி இல்லாவிட்டால் நாம் எல்லாம் அடிமையாக போய் விடுவோம். இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டாந்துருக்கிறாங்க, பிறகு பல திட்டம் கொடுறாங்க. ஜிஎஸ்டி பிறகு நம்ம உரிமையா போகுது. நீட் எக்ஸாம் பத்தி பார்த்தீங்கன்னா நாம் எவ்வளவு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய ஓபிஎஸ் பண்றவர்கள் எல்லாம் மத்தியில் இருந்து குரல் கொடுக்கின்றார்கள். நாம் அதற்காக போராடுகின்றோம். ஆனால் மத்திய அரசு நம்ம தடுக்கிறது.
இப்படி தம்முடைய உரிமைகளை எடுத்துவிட்டு நம்மை எல்லாம் இரண்டாம் தர குடிதராக வைத்து விட்டால் எப்படி இந்தியா ஒற்றுமையாக இருக்கும்? இந்த ஒற்றுமை வர வேண்டும் என்றால் நாம் அனைத்து மொழிகளையும் அனைத்து கலாச்சாரத்தையும் நாம் மதித்தால் தான் நாம் வாழ முடியும். இல்லாவிட்டால் நாம் அடிமைகளாக, மற்றவர்கள் எடுபிடிகளாக, பிச்சேந்துகளாக நிலைமை ஏற்றுவிடும். இன்று கரூரில் பார்த்து